ஆமாங்க. கிராம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குங்க. நான் கூட திருப்பூர்லேருந்து வேலைய விட்டுட்டு நான் கிராமத்தில தான் இருப்பேன். நாம் இருக்கிறது கொஞ்ச காலமோ, இல்ல நெறைய காலமோ தெரியாது. ஆனா இயற்கையான காத்து, ஒரு அழகான வாழ்க்கை. அதனால வேலைய விட்டுட்டு நான் கிராமத்துக்கே வந்துட்டேங்க. ரொம்ப நன்றிங்க பவி அக்கா. சிட்டி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்கும். என்னன்னா ஒரு ரூம்லேயே இருக்கிற மாரி இருக்கும். போறோமா, வேலைக்கு போறோமா, மீண்டும் வந்து கதவ சாத்திட்டு உக்காந்து சாப்பிட்டு, டிவி பார்த்துட்டு தூங்குன மாரி இருக்கும். இங்க அப்படின்னா அப்படி இருக்காது. நம்ம எல்லா பக்கத்துல எல்லா எல்லார்கிட்டயும் பேசலாம். இயற்கையான காத்து, அப்புறம் இயற்கையான எல்லாமே கிடைக்கும். மரங்கள், ஆடு மாடோட, கோழியோட. ஆனா இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்ப என்ன சொல்றது? செட் ஆகாது. இருந்தாலும் இது மாரி வாழணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும். அதனால் எங்கேயோ ஒரு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும். இந்த மாதிரி இருக்குது. கரெக்டு தான். அது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரன் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா மீண்டும் நம்ம பிறக்க போகிறோமா தெரியாது. அதனால் இருக்கும்போது நம்ம குடும்பத்தோட, பிள்ளைங்களோட, ஒரு இயற்கையோட, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும். கரெக்டு தானுங்களே. ஆரோக்கியமான வாழ்க்கை தான் முதல்ல. அதுக்கப்புறம்